மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாநகராட்சி ஆணையர், கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் ஸ்ரீஹர்னி, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் படித்து வருகிறேன். சிறிய கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் இருந்த பெண் எப்படி மத்திய அரசுடைய இவ்வளவு பெரிய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடிந்தது? அதற்கு காரணம் எனது அரசு மாதிரி பள்ளிதான். ஆலாந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எனது 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற காரணத்தினால் அரசு மாதிரி படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கு வெறும் பொதுத் தேர்வுக்கு மட்டும் பயிற்சி அளிக்காமல் பல போட்டித் தேர்வுகளான JEE, NEET, QUT, CLAT, IMUSET, BICSAT, NIFT போன்ற பல தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. தினசரி 1.5 மணி நேரம் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டது மற்றும் வாரம் ஒரு முறை பயிற்சி தேர்வுகளும் அளிக்கப்பட்டது. இப்படிதான் நான் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தேர்ச்சி பெற்றேன். IMU என்றாலே பிளேஸ்மெண்ட்டிற்கு பெயர் போனது. என்னுடன் படிக்கும் 2 மாணவிகள் வந்த 3 மாதத்திலேயே பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகினார்கள். இங்கு சேர்ந்து 6 மாதங்களே ஆன நிலையில் நான் கடந்த மாதம் எனது பிளேஸ்மெண்ட் நிகழ்ந்தது. 10ஆம் வகுப்பில் ஆங்கில பாட புத்தகத்தில் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் வேர்ல்ட் என்பதில் வாட்டிகா ஜோஷி இந்திய பெண்கள் குழுவை வழிநடத்தியவர். இவரை சென்னை போர்ட்டில் காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த கல்லூரியில் பல மொழிகள் பேசும் மாணவர்கள் இருப்பதனால் எனக்கு பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மெர்ச்சன்ட் நேவி என்று கூறுவார்கள் இந்த படிப்பை. இது நேவி சம்பந்தப்பட்ட படிப்பு என்பதனால் பல உடற்பயிற்சிகள் இதில் இருக்கும். இது எனக்கு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. இத்தனையும் கொடுத்த எனது அரசு மாதிரி பள்ளிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன். நன்றி. நான் எனது 10ஆம் வகுப்பில் ஆங்கில புத்தகத்தில் எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் வேர்ல்ட் என்கிற பாடம் எனக்கு இந்த படிப்பை செய்வதற்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. வாட்டிகா ஜோஷி 254 தினங்கள் முதல் இந்திய பெண் குழுவை உலகம் முழுவதும் வழிநடத்தியவர். இவரை சென்னை போர்ட்டில் சந்திக்கும் தருணம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.